இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடவுள் கைவிட்டது போல தெரியலாம். வேதனையும் வியாதியும் வாசற்படியில் படுத்திருப்பது போல இருக்கலாம். உங்க கண்கள்ல கண்ணீர் இருதய வேதனைய வெளிப்படுத்துற மாதிரி இருக்கலாம். உருக்கமான இரக்கம், நேசித்து அணைக்கும் கரங்கள் இல்லாம கதறும் நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாம். ஆனாலும் கவலைப்படாதீங்க. நான் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை காண்பிக்கின்றேன். எசாயா 54வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையில பாவம் நம்மளை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தும். ஆனா அவருடைய அன்பு ஒரு நாள் நம்மளை விட்டு தூர போகாது. உங்களுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கலாம், உங்க வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனையை கூட நெருங்கி வரலாம். ஆனாலும் ஆண்டவரை விட்டு தூர போயிடாதீங்க. அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுறதும் கிடையாது, உங்களை கைவிடுறதும் கிடையாது. அவர் உங்களை நேசிக்கிறதுக்காகவே சிலுவையில் மறித்து 3வது நாள் உயிரோடு எழும்பி இன்னும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.